வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர், பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட், 12 வோல்ட் பேட்டரி. இப்போது ஒரு பேட்டரி அப்படின்னா அது 6 வோல்ட் இருக்குது, 9 வோல்ட் இருக்குது, 12 வோல்ட், 18. இவி சார்ஜரில் எடுத்திங்கன்னா அப் டு 48 வோல்ட், 72 வோல்ட் இதெல்லாம் இருக்குது. அப்போது வோல்ட் இன்க்ரீஸ் ஆகவே பொசிஷனில் இருக்குது பேட்டரி. எல்லாமே ஒரே பேட்டரி அல்ல. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ப்ரைமரி சப்ஜெக்ட், ஒரு சார்ஜிங் சர்க்யூட். அப்படின்னா எத்தனை விதமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ஜிங் சர்க்யூட்ஸ் இருக்குது, நாம் இது எதை யூஸ் பண்ணலாம், எதை அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அசம்பிள் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக தான் சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் ஒரு கான்செப்ட் இருக்கும். அதாவது ஒரு ரிலே எப்படி ஒர்க் பண்ணுது, ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி ஒர்க் பண்ணும், ஒரு ஐஜிபிடி எப்படி ஒர்க் பண்ணும், மாஸ்பெட் எப்படி ஒர்க் பண்ணும், ஒரு டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணுறது, அதில் பவர் டிரான்சிஸ்டர், லோ பவர், மிடில் பவர் டிரான்சிஸ்டர், சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர், டயாக், ட்ராக், இப்படியெல்லாம் நிறைய இருக்குது காம்போனன்ட்ஸ். ஒரு பவர் எலக்ட்ரானிக்ஸ்க்குள்ளே வரும்பொழுது பொதுவாக ஒரு சார்ஜிங் சர்க்யூட்ஸில் வர்றது பொருளாகவே பவர் எலக்ட்ரானிக்ஸை பேஸ் பண்ண பவர் கிரிட் பற்றி தான் வரப்போகுது. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான், இவி. சிம்பிளாக சொல்ல போகிறோம். டிஃப்ரெண்ட் வோல்டேஜில் டிஃப்ரெண்ட் ஆம்பியரில் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். ஒரு பேட்டரியோட ஆம்பியர் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதுதான் ரொம்ப நேரம் நீடித்து செயல்படும். அதே நேரத்தில் ஒரு சர்க்யூட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த வோல்ட்டு தான் ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கு மேலே வோல்ட் வந்தால் சர்க்யூட் ஃபெயிலியர் ஆயிரும். ஒருவேளை பேட்டரி சஃபிஷியன்ட் கெப்பாசிட்டி ஆம்பியர் ப்ளஸ் வோல்ட் இல்லை அப்படின்னாலும் அந்த சர்க்யூட் ஒர்க் பண்ணாது. பொதுவாக நம்ம ஒரு இன்வெர்ட்டர் சர்க்யூட் எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இன்வெர்ட்டர் அப்படி சர்க்யூட்டில் டிசி டு ஏசி, அந்த சர்க்யூட்டில் உதாரணமாக ஒரு எமர்ஜென்சி லைட் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அது இல்லை யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எதாக இருந்தாலும் ஜஸ்ட் ஆனில் தான் இருக்கும் வீட்டில். ஓகேவா? ட்ரிக்கிள் சார்ஜிங் இருந்துக்கிட்டே இருக்கும். பவர் எப்போயோ ஒரு தடவை தான் ஃபெயிலியர் ஆகும். அப்போ மட்டும் அந்த இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ண போதும், அப்போ மட்டும் நமக்கு அந்த பவர் கிடைச்சா போதும் தான் இருப்போம். ஆனால் ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அப்படின்னு எடுத்திங்கன்னா 100% அந்த பேட்டரியை டெபெண்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணும். அதாவது தேவைப்பட்டால் மட்டும் ஒர்க் பண்ணக்கூடிய இன்வெர்ட்டர் சர்க்யூட் வேறு. ஆனால் வெஹிக்கிள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னாவே சாதாரண பைசைக்கிள் கிட்டு மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஒரு டிவிஎஸ் எக்ஸல் இருந்தால் கூட அதை கன்வெர்ட் பண்ணிடலாம். இதை பற்றி வீடியோ ஃபீச்சரில் வரும்பொழுது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? அப் டு ஒரு ஹீரோ ஹோண்டா பைக்காக இருந்தாலும் அது எப்படி நம்ம ஒரு ஹப் மோட்டர் யூஸ் பண்ணி பக்காவாக பண்ணல கிட்டு மார்க்கெட்டில் ரெடிமேடாக கிடைக்கிது. ஓகே, இதை பற்றிய ஒயரிங் டீட்டெயில்ஸு, ஒர்க்கிங் பிரின்சிபிள்ஸு, அதனுடைய கண்ட்ரோல், சென்சார், இதை பற்றிய வீடியோஸ் 1 by 1 வரும். ஓகேவா? ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு வார்ம் அப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சில வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜர், ரிலே யூஸ் பண்ண ஒரு பாசிட்டிவ் சார்ஜர் இப்போது பார்க்கலாமா? இப்போ ஒரு இதில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, மென்ஷன் பண்ணியிருக்கு. இப்போது டிரான்ஸ்ஃபார்மர் இது ஃபேஸ், நியூட்ரல், சுவிட்ச், ப்ரைமரி, செகண்டரி. ப்ரைமரி என்ன ரெஸ்பான்ஸ் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? 230 வோல்ட், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதான் வோல்ட். ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். இந்த சேனலுடைய நோக்கம் வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் எலக்ட்ரானிக்ஸில் கொடுத்துட்ருக்கோம். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட இந்த எலக்ட்ரானிக்குள்ளே வர முடியும். இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டிப்பாக இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், எந்த எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் வந்தாலும் நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியும். நமக்கு தேவை அதை பற்றி ஒரு தொழில்நுட்பங்களை சொல்லி தரக்கூடிய ஒரு சேனல் அல்லது ஒரு டீச்சர், அவ்வளோதான். உங்களுக்காக தான் கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் டே பை டே. இப்போ இந்த சர்க்யூட்டில் பாருங்கள், இது ப்ரைமரி, செகண்டரி. 018 அப்படின்னு என்ன அர்த்தம்? 18 வோல்ட் ஏசி வரும்னு அர்த்தம். இந்த 18 வோல்ட் ஏசி இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் மூலிமா இந்த இடத்துல டிசி வரும்போது கிட்டத்தட்ட
18 வோல்ட் டிசி டு 24 வோல்ட் டிசி வரைக்கும் இது ரைஸ் ஆகும். ஓகேங்களா? நாம் எந்த பேட்டரியை யூஸ் பண்ண போகிறோம்? பொதுவாக ஒரு பேட்டரியை யூஸ் பண்ணும்போது நம்ம எவ்வளோ வோல்ட் கொடுக்கணும்னு ஒன்று வேணும். இப்போ பேட்டரி இது 12 வோல்ட் பேட்டரி அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட 14.8 வோல்ட் மேக்ஸிமம் நம்ம சார்ஜ் பண்ணலாம். சரி, இதுக்கு மேலே வோல்ட் கொடுத்து சார்ஜ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் பேட்டரி உப்ப ஆரம்பிச்சிடும், பல்ஜ் ஆக ஆரம்பிக்கும், நீர் மாதிரி கசிய ஆரம்பிச்சிடும், உள்ளே இருக்க எலக்ட்ரோலைட் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன் சில நேரங்களில் வெடிச்சிடும். நினச்சி பாருங்களேன், 1 லட்ச ரூபா போட்டு வாங்குகிற வெஹிக்கிளில் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் என்ன ஆகும்? அதுக்கு தான் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்ரிஸ் டெவலப் ஆகிட்டே இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டு சூப்பர் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? லித்தியம் அயன் பேட்டரியும் உங்களுக்கு வரும், சோடியம் அயனும் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்ஸ் மெல்ல ஒவ்வொரு வீடியோ வரும். ஸோ இவ்வளோ வோல்ட்டு 24 வோல்ட் இது கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கக்கூடாது. சில கம்பெனியில் சில இடங்களில் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா பேட்டரி குயிக்காக சார்ஜ் ஆகணும் அப்படின்னு. ஏதோ ஒரு அக்கேஷ்னல் ஒரு எமர்ஜென்சி யூஸ் பண்ணலாம், மற்ற நேரத்தில் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வேண்டிங் எப்படி இருக்குன்னு 0 to 15 வோல்ட் இதான் ரெக்கமெண்டபிள் வேல்யூ. ஏன்னா எங்கிட்ட வர மார்க்கெட்டில் சில பேர் சார்ஜர் கொண்டு வருவாங்க. அதில் பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். குயிக்காக சார்ஜ் ஏறுனா கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடு. போட்ட உடனே ஒரு ½ அன் ஹவரில் 1 ஹவரில் சார்ஜஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆனால் பேட்டரியோட லைஃப் டூரபிலிட்டி கண்டிப்பாக குறையும். ஓகேவா? அல்லது இது கொடுக்க வேண்டிய வோல்ட்டை ஒரு 12 வோல்ட் அண்டு பிலோ கொடுத்தாலும் பேட்டரி சார்ஜ் ஆகிற நேரம் அதிகமாகும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக சார்ஜ் பண்ணுறப்ப 5 to 7 ஹவர்ஸ் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ரெகுலர் யூசேஜ் பண்ணுறதை பொறுத்து. சரி, ஏன் ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் முக்கியம். குயிக்காக சார்ஜ் ஏறினா தான் நீங்கள் பர்டிகுலர் இடத்துக்கு குறிப்பிட்ட இடத்துல போய் சேர முடியும். இது ஒரு எமர்ஜென்சி லைட் மாதிரியோ வேறு ஏதாவது எலக்ட்ரிக்கல் எல்இடி பல்ப் மாதிரியோ சர்க்யூட் கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ பார்க்கலாம். அப்போது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்து தான். அப்போ டிரான்ஸ்ஃபார்மருடைய வோல்ட்டு அதிகப்படுத்தினா குயிக்காக சார்ஜ் ஏறும். ஆனால் நான் கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா பேட்ரி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு டூரபிலிட்டி முக்கியம். ஓகே, அப்போ ரெக்கமெண்டபிள் வேல்யூ 15 வோல்ட்டு தான். ஏன்னா இங்கே 14.8 வோல்ட் மேக்ஸிமம் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கேன் 12 வோல்ட் பேட்டரிக்கு. ஓகேவா? இன்னும் ரெக்கமெண்டபிள் வேல்யூன்னு கேட்டால் 13.8 வோல்ட்டு தான் பேட்டரி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ரிட்ஜிரேட்டு பேர் மூலிமா வரும்பொழுது உங்களுக்கு கரண்ட் ஃபுல்லாகவே கிடச்சிரும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன டெலிவரி பண்ணுதோ அந்த ஏசி டிசியாக மாறிடும். கூடவே 1000 mFD கெப்பாசிட்டர் இருக்கிறதுனால 35 வோல்ட் கெப்பாசிட்டர் இருக்கிறதுனால பியூர் டிசி கண்டிப்பாக கிடைக்கும். பொதுவாக இந்த மாதிரி சார்ஜிங் சர்க்யூட்டுக்கு பியூர் டிசி தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதாவது கெப்பாசிட்டர் இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. சார்ஜ் ஏறும், இருந்தாலும் கெப்பாசிட்டர் இருக்கிறது நல்லது. தென் இந்த சார்ஜிங் சர்க்யூட் வேலை செய்தலைன்னு பார்க்குறதுக்காக இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. இந்த இண்டிகேட்டர் எரிஞ்சிச்சுன்னா சார்ஜ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். எப்படி சார்ஜ் ஆகிட்டுருக்கு? இதில் வரக்கூடிய டிசி வோல்ட் என்னாவது ஒரு டயோடு. இது 3 amps டயோடு IN5400 ஆர் IN5408. இதுக்குள்ளே எந்த டயோடு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மோரலெஸ் 3 ஆம்பியர் இருக்கும். ஓகே, இப்போ உதாரணமாக இதே பேட்டரி 24 வோல்ட் பேட்டரி சார்ஜ் பண்ணணும். ஒரு இன்வெர்ட்டரில் சர்க்யூட்னா கூட சேம் சர்க்யூட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, இதில் இருக்கக்கூடிய ஆம்பியர் 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஆம்பியரை குறைவாக யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்லோ சார்ஜஸ் ஏற்படும். அது நல்லது தான் பேட்டரிக்கு. இருந்தாலும் மோரலெஸ் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த சர்க்யூட் நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள். வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். ஓகேவா? அப்போது இந்த வோல்ட் என்ன பண்ணுது? இந்த டயோடு வழியாக வருது. இந்த டயோடு வழியாக ரிலே காயில். ரிலே பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ரிலே காயிலில் ஒரு போல் அப்படி இருக்கும், வே இருக்கும், காயில் அப்படின்னு இருக்கும். இதான் ரிலே காயில். இந்த ஏபி மென்ஷன் பண்ணுறேன் இல்லையா, இதான் ரிலே காயில். இந்த ரிலே காயிலில் இதுதான் போல், வே. இது போல், இது ஒரு வே. இதன் மூலிமா என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு நேராக பேட்டரியோட ப்ளஸுக்கு போது காமன் நெகட்டிவ் இந்த இடத்துல இருக்குது பேட்டரி. அதனால் பேட்டரி சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதாவது மெயின்ஸ் ஆன் பண்ணணும்.
15 வோல்ட் ஏசி டிசியாக மாறி ஃபில்டர் ஆகி இண்டிகேட்டரை தாண்டி ஒரு டயோடை தாண்டி ரிலே காயினுடைய போல் வே மூலிமா நார்மலி க்ளோஸ் தான் பொசிஷனில் இருக்கும். அதனால் என்னாவது உங்களுக்கு பேட்டரிக்கு வருது, பேட்டரி சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இது வரைக்கும் ஓகே இல்லையா? இதுதான் என்ன சர்க்யூட் அப்படின்னு கேட்டால், இந்த சர்க்யூட்டு தான் என்ன பண்ணுது, சார்ஜ் ஆகிருச்சா இல்லையா, பேட்டரி ஃபுல் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட். ஓகே. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2. லெவல் 1 அப்படிங்கிற குரலில் ப்ரைமரி திங்ஸ், டிரான்சிஸ்டர், எல்இடி, ஒரு கிளாப் சுவிட்சு, ரன்னிங் லைட், வாட்டர் லெவல் இண்டிகேட்டர், இந்த மாதிரி ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருப்போம் ஸ்டூடெண்ட்டுக்கு. இப்போ அடுத்தது இந்த லெவல் 2 அப்படிங்கிறப்ப கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக இருக்கும். தட் மீன்ஸ் அதில் வரக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாமே எஸ்சிஆர், மாஸ்பெட், ஐஜிபிடி, டயாக், ட்ரையாக் இந்த மாதிரி காம்பனன்ட்ஸை உபயோகப்படுத்தி, இந்த மாதிரி எலிமெண்ட்ஸை உபயோகப்படுத்தி எப்படி ஒரு ப்ராஜெக்டை மேக் பண்ணுறது, அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பற்றிய ஒரு கிளாஸ். இதுலேயும் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், ஒரு 10 ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ண வேண்டியது இருக்கும். கொஞ்சம் இம்ப்ரூவ்டு வெர்ஷன், அவ்வளோதான். ஒரு இன்ஃபார்மேஷன் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க, விருப்பம் உள்ளவங்க பேசிக் லெவல் 2 ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நியூ கமர் யாராவது பாலிடெக்னிக் முடிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், மேற்கொண்டு எலக்ட்ரானிக்ஸில் இந்த ப்ராஜெக்டில் கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆகணும், அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்ஸ் பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் ஸ்க்ரோலிங்கில் வந்துகிட்ருக்கோம், அதில் கால் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, சிஆர்டி டிவி இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, ஆம்பிளிஃபையர் பற்றி டிவி இருக்குது, இண்டக்ஷன் பற்றி இருக்குது, தென் ஆல் எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை பற்றி இருக்குது. எல்லா சப்ஜெக்ட்டுமே முக்கியம்தான். 1 by 1 படிக்கலாம். யார் வேணால் சர்வீஸ் இன்ஜினியர் ஆக முடியும். புரியுதுங்களா? நீங்கள் இருந்த இடத்துலையே, இந்த உலகத்தில் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, ஆன்லைன் ட்ரைனிங் மூலிமா நீங்கள் ட்ரைனிங் கற்றுக்க முடியும். அதன் மூலிமா ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட நாலேஜை நீங்கள் பக்காவாக கேதர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போது சர்க்யூட் பார்க்கலாம். இப்போ என்ன பார்த்துருக்கோம், பவர் ஆன் பண்ணோன்னே பேட்ரி எப்படி சார்ஜ் ஆயிருதுன்னு பார்த்துட்டு ரொம்ப சிம்பிள் இல்லையா? இந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல மெயினாக யூஸ் பண்ணுறதுக்கு சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர். சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் பற்றி கிட்டத்தட்ட 10 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். சிலிக்கான் கண்ட்ரோல் அது சிம்பிள் என்ன, நேரில் பார்த்தா எப்படி இருக்கும், இது என்ன ஒர்க் பண்ணுது, அதுக்குண்டான ப்ராஜெக்ட்டு, ஒரு பேட்ரி சார்ஜ் சர்க்யூட், சிம்பிள் பேட்ரி சார்ஜ் சர்க்யூட் கொடுத்துருக்கேன். அனலாக் மீட்டரில் எப்படி செக் பண்ணுறது, டிஜிட்டல் மீட்டர் எப்படி செக் பண்ணுறது, 2 மீட்டருமே இல்லைனாலும் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அவசியம் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்சிஆர் பற்றி சிம்பிளாக சொல்லணுன்னா, ஏனோடு கேத்தோடு கேட் இருக்கும், கேஏஜி. ஓகே, ஃபஸ்ட் லீடு கே, 2வது லீடு ஏ, 3வது லீடு கேட் ஜி. எஸ்சிஆரில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஸ்சிஆர் இருக்குது. இது ஒரு பவர் எலக்ட்ரானிக்ஸினுடைய வெரி ஸ்டார்டிங் தான். இந்த காம்பனன்ட்ஸை பற்றி தெரியும்போது தான் மற்ற அடுத்தடுத்த காம்பனன்ட்ஸும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் இருக்குது. இது ஏசி டிசி 2 சர்க்யூட்டில் யூஸ் பண்ணலாம். பெரும்பாலும் டிசி சர்க்யூட் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணி நாம் ஒரு மோட்டர், ஏசி மோட்டர், டிசி மோட்டர் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுறோம். இன்வெர்ட்டர், கன்வெர்ட்டர் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறோம். ஃபேஸ் கண்ட்ரோல், ரிலே கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். ரெகுலேட்டர் பவர் சப்ளையில் யூஸ் பண்ணுறோம். ஏசி யூஸ்லாம் இப்போ நான் பார்த்துருக்கோம்ல, பேட்டரி சார்ஜிங் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறோம். ஏன் பேட்டரி சார்ஜிங் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறோம் பெரும்பாலும் அப்படின்னு கேட்டால், சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் ஒரு கேப்பபிலிட்டி என்னன்னு கேட்டால், ஹோல்டிங் கரண்ட் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. ரொம்ப டீப்பாலாம் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ ஏனோடு கேத்தோடு, ஏனோடுக்கு ப்ளஸ் கொடுக்கணும், கேத்தோடுக்கு மைனஸ் கொடுத்தா அந்த எஸ்சிஆர் கண்டக்ட் ஆகும்னா ஆகாது. கேட்டுக்கு ட்ரைலிங் பல்ஸ் கொடுத்தோன்னா கண்டக்ஷன் நடக்கும். கேட்டு கொடுக்குற பல்ஸை அவாய்ட் பண்ணிட்டோம்னா, நெக்லெக்ட் பண்ணிட்டா கூட அது கண்டக்ஷன் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? எப்போது கரண்ட் ஃப்ளோ இருக்கணும் சர்க்யூட்டுக்குள்ளே. ஒரு சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ மீன்ஸ் சர்க்யூட் க்ளோஸ் ஆகணும். ஒருவேளை சர்க்யூட் க்ளோஸ் ஆகலைன்னு வைங்களேன், எஸ்சிஆர் ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய ஹோல்டிங் கரண்ட்டுக்கு பிலோ லெவல் வந்துச்சுன்னா சிம்பிளாக ஓப்பன் ஆகிரும், மறுபடியும் கண்டக்ட் ஆகாது. ஓகேவா? இந்த கேரக்டர் இருக்கிறது தான் பெரும்பாலும் நம்ம இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸில் யூஸ் பண்ணிக்கிறோம். எஸ்சிஆரில் கிட்டத்தட்ட 1000 வோல்ட் டிசி வரைக்கும் ஒர்க் பண்ணோம். ஆம்பியர் லிமிட்லெஸ், எவ்வளோ ஆம்பியர் வந்தாலும் அதுக்குண்டான எஸ்சிஆர்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. மெட்டல் பேக்கேஜில் இருக்குது. அது அப்ளிகேஷன் வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
ஓகேங்களா? அப்போ சிலிக்கான் கண்டக்டரில் இது வந்து ஏனோடு, இது வந்து கேத்தோடு, இது வந்து கேட். இந்த கேட்டுக்கு பல்ஸ் வந்தால் இது கண்டக்ட் ஆகும். கண்டக்ட் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இது வந்து ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல 15 வோல்ட் டிசி 56 ஓம்ஸ் தாண்டி இந்த இடத்துல சர்க்யூட்டுக்குள்ளே வருது. இது ஒரு ரிலே டிரைவர் சர்க்யூட்டு. ரிலே டிரைவர்னால் என்னென்ன இருக்குன்னா, இந்த ரிலே ஒர்க் பண்ணால் எரியக்கூடிய சார்ஜ் ஃபுல் இண்டிகேட்டர் இதில் ஒர்க் பண்ணணும். இது வந்து இந்த ரிலே காயில் மூலிமா வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக இந்த டயோடு ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, இந்த சர்க்யூட் எதுக்காக இருக்குன்னா, இந்த ரிலே டிரைவருக்கு தேவையான 12 வோல்ட் கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் ஜீனர் 1 வாட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல 15 வோல்ட் இருந்தால் கூட இந்த சர்க்யூட்டுக்குள்ளே வரும்போது 12 வோல்ட் ஆயிரும். இந்த இடத்துல யூஸ் பண்ணுறது 12 வோல்ட் ரிலே. இந்த 12 வோல்ட் ரிலேக்கு கான்ஸ்டன்ட் வோல்ட் வரணுங்கிறதுக்காக இந்த இடத்துல 12 வோல்ட் ஜீனர் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். சர்க்யூட் கெப்ட் கான்ஸ்டன்ட், இந்த இடத்துல 12 வோல்ட் வரும். இப்போது இந்த எஸ்ஆர்னுடைய ஏனடுக்கு 12 வோல்ட் ப்ளஸ் வரும். இந்த இடத்துல மைனஸ் இது கொடுத்துருக்கு. இது கண்டக்ஷன் ஆனிச்சுன்னா என்ன ஆகும்னா, எஸ்ஆர் கண்டக்ட் ஆகும்போது இந்த டிரைவ் சர்க்யூட்டு கிரவுண்ட் ஆகணும். இந்த எஸ்ஆர் மூலிமா கிரவுண்ட் ஆகணும், இல்லையா இங்கேருந்து கிரவுண்ட் கிடைக்கணும். ரெண்டில் ஒன்று. இது கண்டக்ஷன் ஆகணும். இது கண்டக்ஷன் ஆகணும்னா கேட்டுக்கு பர்டிகுலர் வோல்ட் வரணும். அந்த பர்டிகுலர் வோல்ட் வர்றதுக்காக தான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, பேட்டரியோடைய சென்ஸ் பண்ணுறதுக்கு 2 ஜீனர் கொடுத்துருக்கு. 2 ஜீனர் சீரீஸில் கொடுத்துருக்கு. இந்த மாதிரியும் கொடுக்கலாம், தப்பு இல்லை. 10 வோல்ட்டு ப்ளஸ் 3.6 2 இருக்குது. அப்போது இந்த இடத்துல சப்போஸ் வோல்ட் 13.8 இந்த மாதிரி வோல்ட் வரும் பொழுது, அதுக்கு மேலே வரக்கூடாது இல்லையா, அந்த வோல்ட் வரும் பொழுது இந்த ஜீனரை தாண்டி, இந்த ஜீனரை தாண்டி, இந்த ஏனோட தாண்டி இந்த இடத்துல கேட்டுக்கு ட்ரிகர் ஆகும். இந்த கேட்டுக்கு ட்ரிகர் ஆனோன்னு என்ன ஆகும்னா, எஸ்ஆர் ஃபயர் இம்மிடியட்டாக மைக்ரோ செகண்ட்ஸில் கண்டக்ட் ஆகணும். கண்டக்ட் ஆனோன்னு ரிலே ஒர்க் பண்ணும். இந்த ரிலே ஒர்க் பண்ண பாரு, இந்த காயில் வழியே பேட்டரிக்கு போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அது என்ன ஆகும் அப்படின்னா பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும். இப்போ நார்மலி க்ளோஸில் நார்மலி ஓப்பன் பாயிண்ட்டுக்கு வந்துடும். கட் ஆஃப் ஆயிரும், பேட்ரி கட் ஆஃப் ஆயிரும். இந்த சர்க்யூட்டுக்கு பேரலெல்லாம் பாருங்கள், ஒரு ரீசெட்னு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கு. இந்த ரிலே செய்கிற வேலையை நம்ம செய்ய முடியும். என்ன பண்ணலாம், சார்ஜ் ஏறிட்டுருக்குன்னு வைங்களேன். அப்போது இந்த ரீசெட் அப்படி அமுத்துனீங்கன்னு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த ரிலே டிரைவ் சர்க்யூட்டுக்கு இந்த சுவிட்ச் வழியாக நெகட்டிவ் கிடச்சிரும். கிடச்சோடனே என்ன ஆயிரும், டக்குன்னு பேட்டரியை கட் ஆஃப் பண்ணிடும். அப்போ மேனுவலாக கூட நம்ம என்ன பண்ண முடியும், செக் பண்ணி பார்க்க முடியும். அதுக்காக தான் பேரலாக ரீசெட் அப்படின்னு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கு. இந்த சுவிட்சு செய்கிற வேலையை தான் இந்த எஸ்ஆர் பண்ணுது. ஓகேவா? சர்க்யூட் பற்றிய ஓவரால் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இது ஒரு ஐடியா உங்களுக்கு, ஏன்னா நிறைய பவர் சப்ளை சர்க்யூட் பார்க்க போகிறோம். குறிப்பாக பேட்ரி சார்ஜிங் சர்க்யூட் பார்க்க போகிறோம். எப்படி ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.